பேர் அர்ச்சனா. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் அபிநயா. நான் பிஇ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் ஆதர்ஷி. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வந்து சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ், தீபாவளி, ஒரு பர்த்டே எல்லாம் வந்து சேர்ந்து வந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் கொண்டாடினதே இல்லை. எங்கள் அப்பா வந்து அங்கே ஃபுல்லாக டியூட்டி பார்ப்பாங்க. எப்போமாச்சும் ஒருக்கா தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எப்படியாவது நாங்கள் நல்லா படித்து எங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்ப்போம். என் மகன் ஆதர்ஷினி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ வந்து கலைஞர் வினாடி விநாயகத்தில் கலந்துக்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை கலந்துக்கிட்டா. நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதான் என்னோட ட்ரீமாக இருந்து. ஆனால் நீட்டுன்னு ஒரு தேர்வுனால வந்து என்னால் வந்து வெற்றி பெற முடியலை. அதனால வந்து நான் கன்னியாகுமரியில் ஒரு காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஊர்லேயும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை இருக்குது. அது வந்து 133 அடி கொண்டது. முன்னாடி வந்து திருவள்ளுவர் சிலையெல்லாம் யார் கெட்டினதுன்னு தெரியாது. நாங்கள் இப்போ இந்த போட்டிக்காக புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது தான் தெரியுது அது கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு. கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தாங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் இந்த வினாடி வினா போட்டி வந்த பிறகு தான் கலைஞரை பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் தேடி படிக்கும் போது தான் கலைஞர் வந்து எல்லா துறையிலுமே இருக்காங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுது. அவர் இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாமே அவர் தான் பண்ணார் அப்படின்னு உள்ளதை அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அது கேட்கும்போது எங்களுக்கு தெரியுது. அவர் ஒரு உலகத்துக்கு ஒரு ஒளி சுடர்னு எனக்கு சொல்லலாம். கலைஞரை பற்றி சொல்ல வந்தோன்னா அங்கே வந்து கனிமொழி மேம்லாம் வருவாங்கன்னு தெரியாது. அங்கே போனோடனே கனிமொழி மேம்லாம் வந்தாங்க. கனிமொழி மேம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. கனிமொழி மேடத்தை வந்து பார்க்க நம்ம வந்து இவங்களெல்லாம் பார்ப்போமான்னு நினச்ச அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். செமிஃபைனல்ஸ்லேயும் ஃபைனல்ஸ்லேயும் வின் பண்ணுவோம்னு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தட்டுறோம், தூக்குறோம்.